எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப பிலீவ் பண்ணுற சிஎஸ்கே லாஸ்ட் ஐபிஎல் மிட் சீசன் அப்போ ஆயுஷ் மாத்திரையை டீமுக்குள்ளே ஆட் பண்ணாங்க. அது பத்தாதுன்னு டெவால் பிரஸை கொண்டு வந்தாங்க. அது பத்தாதுன்னு உருவில் படையில கொண்டு வந்தாங்க. ஸோ சிஎஸ்கேட ஃபிலாசபிஸில் ஒரு பெரிய மாற்றம் நம்மளால் பார்க்க முடியாது. ஏன் இந்த திடீர் மாற்றம் அப்படிங்கிறதா ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கு இல்லையா? ஸோ ஏன் இப்போ சிஎஸ்கே அதிகமாக யங்ஸ்டர்ஸை பேக் பண்ணுறாங்க? அவ்வளோ தைரியமாக வந்து 2 யங்ஸ்டர்ஸை 14.2 crores வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எங்கேருந்து இந்த தைரியம் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு பிரஸ்டீஜியஸ் லீடிங் டோர்னமெண்ட்டை கூட உங்களால் ஸ்ட்ரீம் பண்ண முடியலனா அப்போ என்னத்துக்கு தாண்டா நீங்கள் ரிச்சஸ் கிரிக்கெட் போர்டுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க? நேற்றுக்கு விஜயசாகர் ட்ராஃபியோட முதல் செட் ஆஃப் மேட்சஸ் நடந்திருக்கும். அதில் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா வந்து அவங்க ரெஸ்பெக்டிவ் டீம்ஸான டெல்லி அண்ட் மும்பைக்கு ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த 2 மேட்சஸையும் ஸ்ட்ரீம் பண்ணல. நாட் ஒன்லி தீஸ் 2 மேட்சஸ், வேற சில மேட்சஸுமே நடந்துச்சு. அதெல்லாமும் ஸ்ட்ரீம் பண்ணாமல் வெறும் 2 மேட்ச் தான் ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்க. பட் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ஃபேன்ஸ்க்கு என்ன நல்ல செய்தினா 2 பேருமே 100 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது 50 ஓவர் ஃபார்மேட்னு எல்லாருக்குமே தெரியும். ரோஹித் சர்மா ஒரு 155 ரன்ஸும் விராட் கோலி ஒரு 131 ரன்ஸும் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. லிஸ்ட் ஏ கிரிக்கெட்டோட ஹையஸ்ட் டோட்டலை பீகார் வந்து நேற்றுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 574 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அகேன்ஸ்ட் அருணாச்சல் பிரதேஷ். ப்ரீவியஸாக வந்து தமிழ்நாடு தான் இந்த ரெக்கார்டை வச்சிருந்தாங்க. 506 ரன்ஸ் அகேன்ஸ்ட் சேம் டீம் அருணாச்சல் பிரதேஷ். இந்த பீகார் ஏபி மேட்ச்ல நிறைய ரெக்கார்ட்ஸுமே முறியடிக்கப்பட்டிருக்கு. வைபவ் சூரியவன்ஷி வந்து ஃபாஸ்டஸ்ட் 150 இன் லிஸ்ட் ஏ கிரிக்கெட் இன் ஜஸ்ட் 59 பால் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ஏபி டிவிலியர்ஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக 2015 வேர்ல்ட் கப்ல 64 பால்ஸ்ல அவரோட 150 ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. இப்போ அந்த ரெக்கார்டை வைபவ் சூரியவன்ஷி பிரேக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பீகாரோட கேப்டன் சகிபுல் கானி வந்து 32 பால்ஸ்லேயே வந்து செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்க. இதுதான் வந்து ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி பை அன் இந்தியன் இன் லிஸ்ட் ஏ கிரிக்கெட். இந்த ஜார்க்கண்ட் வர்சஸ் கர்நாடகா கேம்ல ஜார்க்கண்டோட கேப்டன் இஷான் கிஷான் 33 பால் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வெறும் ஒரு பால் கம்மியா இருந்து ஒரு செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருந்தாருன்னா ஈக்குவல் பண்ணியிருப்பாரு. இஷான் இவ்வளவு ஸ்கோர் பண்ணி 413 ரன்ஸ் வந்து டார்கெட் செட் பண்ணியுமே கர்நாடகா ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்க. நம்ம தேவ்தத் படிக்கல் வந்து அங்க ஒரு செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. மும்பையோட மேட்ச் ரோஹித் சர்மா ப்ளே பண்ண மேட்ச்ல வந்து 10,000 பிளஸ் ஸ்பெக்டேட்டர்ஸ் வந்து மேட்ச் பார்க்க வந்திருந்தாங்க. ஜஸ்ட் 3,000 பீப்புளுக்கு தான் ஜெய்ப்பூர்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் 10,000 பிளஸ் வந்து மேட்ச் பார்க்க வந்திருந்தாங்க. ஒரு வீக் டேல ஒரு விஜயசாகர் ட்ராஃபி மேட்ச்க்கு இவ்வளோ கூட்டம் வருதுன்னா அது ஒன்லி ஸ்டார் பிளேயரால மட்டும் தான் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இதனால தான் சொல்றது நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ்ல ப்ளே பண்ணணும்னு. கண்டிப்பாக விராட் கோலியோட மேட்ச்க்குமே கூட்டம் வந்திருக்குங்க. ஆனால் இந்த மேட்ச் வந்து பிசியோட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல நடந்துச்சு. அதனால ஸ்பெக்டேட்டர்ஸ் யாரையும் அலோவ் பண்ணல. ஆக்சுவலி இந்த மேட்ச் வந்து சின்னசுவாமி ஸ்டேடியம்ல தான் நடத்த போறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஏன் மாத்திட்டாங்கன்னு தெரியல. இது நம்ம பிரசாந்த் வீரோட பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்தோம்னா உத்தரப்பிரதேஷ் வர்சஸ் ஹைதராபாத் கேம் நடந்திருக்குங்க. இந்த மேட்ச் வந்து ஐ திங்க் லைவ் ஸ்ட்ரீமும் பண்ணியிருந்தாங்க போல. ஏன்னா ஒரு சில கிளிப்பிங்ஸ்லாம் வந்து பார்க்க முடிஞ்சது ஆன்லைன்ல. அண்ட் ஐ குடன்ட் கேட்ச் அப் த கேம். பட் நான் வந்து ஹைலைட்ஸ் பார்த்திருந்தேன். பிரசாந்த் வீர் கிட்ட இருந்து ஒரு அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ். 10 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காரு. 47 ரன்ஸ் தான் கன்சீட் பண்ணியிருக்காரு. 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 4.7 தான் அவரோட எக்கானமி ரேட். சிஎஸ்கேக்கு நோ இஷ்யூஸ், எவ்ரிதிங் இஸ் சார்ட்டட். பிரசாந்த் வீரோட 2 to 3 overs is going to be very much important in Chepauk. More than his batting, I am very excited to see how he bowls in Chepauk and for CSK. எக்கனாமிக்கலாவும் இருக்காரு. அட் த சேம் டைம் ஃப்ரீக்வல் இன்டர்வல்ஸ்ல விக்கெட்டும் எடுக்கிறாருன்னா தட் இஸ் a very good thing. அண்ட் லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முகேஷ் சௌத்ரி வந்து இப்போ விஜயசாகர் ட்ராஃபி ப்ளே பண்ணலன்னு சொல்லியிருப்போம் இல்லையா? அவர் இன்ஜுரியில் கரண்டாக இருக்காருன்னு நமக்கு தெரிய வந்துச்சு. அதே மாதிரி கார்த்திக் சர்மாவும் விஜயசாகர் ட்ராஃபியில் ராஜஸ்தானோட ஸ்குவாட்ல கிடையாது. ஸோ அவருக்கு கரண்டாக ஃபிங்கர் இன்ஜுரி இருக்கிறதுனால இந்த விஜயசாகர் ட்ராஃபியை வந்து ஸ்கிப் பண்ணுறாரு. ஸோ அதை வந்து ஜத்தின் சப்புர் அப்படிங்கிற ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கமெண்டேட்டர் இருக்கார் இல்லையா? அவரோட யூடியூப் சேனல் வந்து ஐ திங்க் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு போல. ரொம்ப சீரியஸ் இன்ஜுரி மாதிரிலாம் கிடையாது. மேக்ஸிமம் 1 மந்த்ல காம்படிட்டிவ் கிரிக்கெட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடுவாரு. த செகண்ட் பிக்கஸ்ட் பிரான்ச்சைசி கிரிக்கெட் லீக் ஆஃப்டர் ஐபிஎல் நாளைக்கு ஆரம்பிக்கிறதுங்க. வேற என்ன SA20 தான். SA20யோட கேப்டன்ஸ் மீட் வந்து ரீசெண்டாக நடந்துச்சு. அதில் பார்த்தா யோ மிலிட்ரி நீ எங்கன்ற மாதிரி நம்ம மதன் கோரி வந்து அந்த SA20யோட ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ஸ்க்காக சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்காரு போல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம JSKோட கேப்டன் ஃபேஃப் டு பிளசிஸ் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து இப்போ ஒரு பயங்கரமான ஒரு டாக்கிங் பாயிண்டாவே மாறி இருக்குங்க. நம்ம ஃபேஃப் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு சேஞ்ச் இன் பிலாசபி அண்ட் தியரி வந்து எல்லா சூப்பர் கிங்ஸ் பிரான்ச்சைஸிலையும் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸ்டீஃபன் ஃபிளெமிங்கோட பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட், அவரோட ஸ்டைல் ஆஃப் கிரிக்கெட்ல இப்போ ஒரு ஷிஃப்ட் என்னால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ ஃபிளெமிங்கோட ஃபோக்கஸ் இஸ் ஆன் ஐடென்டிஃபைங் யங் பிளேயர்ஸ் அண்ட் பேக்கிங் தெம் as T20 கேம் கண்டினியூஸ் டு எவால்வ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காராம். ஆக்சுவலி ஃபேஃப் சொல்லிதான் இது நம்மளுக்கு தெரியணும்னு கிடையாது. ஃபிளெமிங்கோட ரீசென்ட் டிசிஷனை பார்த்து நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் ஃபிளெமிங் டோட்டல் லெவலோட போன சீசன் ஐடியாலஜிலாம் வந்து கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இஸ் மோர் இன் ஐடென்டிஃபைங் யங் பிளேயர்ஸ். ஏன்னா லாஸ்ட் சீசனே வந்து டெவால் பிரஸ் சிஎஸ்கே சைன் பண்ணப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு. அது உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்க விரும்புகிறேன். நம்ம டெவால் பிரஸ் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபர்ஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சாய்ஸாக வந்து ஜானி பாஸ்டோ தான் இருந்தார். பட் ஃபிளெமிங் தான் ஜானி பாஸ்டோ வேணா நம்ம டெவால் பிரஸை சைன் பண்ணலாம்னு அவர் தான் ஒரு டிசிஷன் எடுத்திருக்காருன்னு ரீசெண்டாக கூட ஒரு ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலி ப்ரோ ஹஸ் ரியலைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போகிறப்ப இனிமே யங்ஸ்டர்ஸ் தான் ஃபியூச்சர் ஆஃப் T20 கிரிக்கெட், அவங்க மேலே தான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும்னு ஒரு நல்ல டிசிஷன் எடுத்திருக்காரு. இது கை கொடுக்குதோ கை கொடுக்கலையோ, பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு மாற்றத்துக்கே நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். லாஸ்ட் சீசன் இந்த போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபிளெமிங்கோட ஒரு சில ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து பயங்கர ஃபன்னியாக இருந்துச்சு. பால் வந்து அடிக்கிறதுக்கு பேர்லாம் கிரிக்கெட்டே கிடையாது, இதுக்கு பேர் பேஸ் பால்,
நாங்க விளையாடுறதா ரியல் கிரிக்கெட்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. பெட்டர் லேட் than neverன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஐ ஹோப் அட்லீஸ்ட் ஃப்ளெமிங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால இனிமே நம்ம பார்க்க போகிறது நியூ சிஎஸ்கே. நாட் ஒன்லி சிஎஸ்கே, ஜேஎஸ்கேவும் கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணுங்க. பிகாஸ் வழக்கத்துக்கு மாற ஜேஎஸ்கேட ஸ்குவாட்லையுமே நிறைய யூத் பிளேயர்ஸை பார்க்க முடியுது. ஸ்டீவ் ஸ்டோக், நெயில் டிம்மர்ஸ், யாங்கோ ஸ்மித் அண்ட் டியான் ஃபாரஸ்டரை சொல்லலாம். நீங்க இந்த ஃப்ளெமிங்கோட philosophy சேஞ்ச் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நான் இது ஒரு வெல்கமிங் மூவா தான் பார்க்குறேன். போத் ஜேஎஸ்கே அண்ட் சிஎஸ்கேக்கு இந்த ஒரு சேஞ்ச்னால பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக கூட மாறலாம். நாளைக்கு அப்படியே SA20 ஸ்டார்ட் ஆகிறது இல்லையா. ஸோ ஜேஎஸ்கே அவங்களோட முதல் மேட்ச் வந்து 27 அன்னைக்கு ப்ளே பண்ணுறாங்க அகேன்ஸ்ட் பிரட்டோரியா கேபிட்டல்ஸ். ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு வந்து மேட்ச் 9 PM ஸ்டார்ட் ஆகும். உங்களால் இந்த மேட்சை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் வாட்ச் பண்ண முடியும். அண்ட் ஒரு சில அப்டேட்ஸுமே இருக்குங்க. நம்ம SA20ல டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் சீசனுக்கும் ரீடைன் பண்ணிக்கலாம்னு இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ ஜேஎஸ்கேவால் ஜாரன் பேச்சர் அண்ட் டுவான் யான்சனை ரீடைன் பண்ணிக்க முடியும். ஜோரிக் வான் ஸ்காக்வேக் என்னதான் இந்த சீசனில் கண்டினியூ பண்ண போகிறது இல்லைனாலும் அவரையுமே ரீடைன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே குவிக்காக ஜேஎஸ்கேட பிளேயிங் லெவன் என்னவா இருக்க போகிறது இந்த சீசனுக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம சிஎஸ்கே இது கூடிய விரைவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுறேன், டோன்ட் வரி. ஜேஎஸ்கேட ஓப்பனர்ஸாக ஃபேஃப் டு பிளசிஸ் அண்ட் ஸ்டீவ் ஸ்டோக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஜேம்சன்ஸ் எப்போ வந்து திரும்ப ஜாயின் பண்ணுறாரோ 4 மேட்சஸ்க்கு அப்புறமா ஜாயின் பண்ணுவார்னு எதிர்பார்க்கப்படுது. அவர் எப்போ ஜாயின் பண்ணுறாரோ அவர் வந்து ஸ்டீவ் ஸ்டோக்கை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்பர் 3ல மேத்யூ டிவிலியர்ஸ், நம்மளோட நியூ ஃபுல் சீசன் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் பிராண்டன் கிங். ரீசெண்டாக கன்க்ளூட் ஆன சிஎஸ்ஐ T20 சேலஞ்சில் மேத்யூ டிவிலியர்ஸ் தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர், 394 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஸோ இது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டுக்கு. அதனால தான் மேத்யூ டிவிலியர்ஸை நான் நம்பர் 3ல வச்சிருக்கேன். இந்த நம்பர் 4ல ஜேஎஸ்கேட இந்த சீசன் விக்கெட் கீப்பராக இருக்க போகிற ரிவால்டோ முன்சாமி. அதுக்கப்புறம் நம்பர் 5ல வியான் முல்டர், ஒரு நல்ல பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர். இந்த நம்பர் 6ல ஆப்வியஸ் சாய்ஸ் டானவன் ஃபெரேரா. நம்பர் 7ல வந்து டியான் ஃபாரஸ்டர், இவருமே அப்கமிங் சூப்பர் ஸ்டார்னு அழைக்கப்படுறாரு. இந்த சவுத் ஆஃப்ரிக்கா கிரிக்கெட் ஃப்ரெட்டர்னிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த டியான் ஃபாரஸ்டரை ரொம்ப ஹையா ரேட் பண்றாங்க. ஸோ எனக்குமே நல்ல ஹோப்ஸ் இருக்குங்க இவர் மேல. தென் அதுக்கப்புறம் நம்பர் 8ல வந்து நம்ம அக்கீல் ஹுசைன், இவருமே ஆப்வியஸ் சாய்ஸ் தான். நம்பர் 9ல நாண்ட்ரே பர்கர் வந்து இப்போதைக்கு ஃபிட்டா இருக்காரான்னு தெரியல. ஆனால் அவர் வந்து ப்ரீ சீசன் கேப்பை ஜாயின் பண்ணிருக்கிறதுனால மோஸ்ட்லி ஹி மைட் பி அவைலபிள். இஃப் இஸ் நாட் அவைலபிள் தென் டுவான் யான்சன், நம்ம ஜேஎஸ்கே இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவர் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்பர் 10ல வந்து ரிச்சர்ட் கிளீசன், ஈவன் டேனியல் ஓரல் ஆல்சோ நீங்கள் ட்ரை அவுட் பண்ணலாம். டேனியல் ஓரல் அண்ட் ரிச்சர்ட் கிளீசன் ரெண்டு பேருமே பாஸ்ட்ல SECக்காக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுவும் ரிச்சர்ட் கிளீசன் SECக்காக லாஸ்ட் சீசன் நல்லா ப்ளே பண்ணதுனால தான் நம்ம ஜேஎஸ்கே ஒரு ப்ரீ சைனுமே பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்பலாம் கண்டிப்பாகவே. அதுக்கப்புறம் நம்பர் 11ல பிரணாலன் சுப்ரையன் ஆர் இம்ரான் தாஹிர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 11ல நான் சொன்னதுல ஒரு பிரச்சனை இருக்கு கைஸ். இதுல வந்து ரைட் ஹேண்டர்ஸே கிடையாது டாப் ஆர்டர்ல. ஒன்லி அக்கீல் ஹுசைன் நம்பர் 8ல வராரு இல்லையா, அவர் மட்டும் தான் லெஃப்ட் ஹேண்டர், மற்றபடி எல்லாருமே வந்து ரைட் ஹேண்டர்ஸ் தான். ஸோ அதுக்காகவே ஜேஎஸ்கே வந்து ரைலி ரூசோ ப்ளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ரைலி ரூசோ மேலே எனக்கு அதிக ஹோப்ஸ் கிடையாது. எனவே கைஸ் அட்லீஸ்ட் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியாவது ஜேஎஸ்கேட பிளேயிங் லெவன் பத்தி பேசியாச்சு. நீங்க ஜேஎஸ்கேட பிளேயிங் லெவன் ஃபார் தி ஃபர்ஸ்ட் கேம் அண்ட் இந்த சீசனுக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம இந்தியன் டீம் T20 வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி ஒரு 5 மேட்ச் T20 சீரிஸ் அகைன்ஸ்ட் நியூசிலாந்து ப்ளே பண்ண போறாங்க. இந்த சீரிஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகுது. அதை தவிர ஒரு 3 மேட்ச் ODI சீரிஸ்மே ப்ளே பண்ண போறோம். ஸோ கண்டிப்பாக விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாலாம் அதில் ஃபீச்சர் ஆவாங்க. ஐ திங்க் ஸ்குவாடுமே ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நினைக்கிறேன். இந்த வேர்ல்ட் கப் ஸ்குவாடோட சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நியூசிலாண்டுமே இப்போ இந்த சீரிஸ்க்கான ODI அண்ட் T20 ஸ்குவாட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதில் ODI ஸ்குவாட் தாங்க செம காமெடியா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தம் ஏ டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் வந்து இந்த டீம்ல இருக்காங்க போல. ஆதித்யா அசோக், கிறிஸ்டியன் கிளார்க், ஜோஷ் கிளார்க்சன், அதுக்கப்புறம் நிக் கெலி, ஜேடன் லெனாக்ஸ், இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஆதித்யா அசோக் வந்து நம்ம சூப்பர் கிங்ஸ் அகாடமியில் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காருன்னு நான் வந்து ஒரு வீடியோலாம் பேசியிருந்தேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. பை தி வே நம்மளோட நியூ சூப்பர் கிங்ஸ் பிளேயர் ஜாக் ஃபோக்ஸ் வந்து போத் ODI அண்ட் T20 சீரிஸ் ப்ளே பண்ண போறாரு இந்தியாவுக்கு எதிராக. ஸோ இந்தியன் பிச்சஸ்ல ஜாக் ஃபோக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாருன்னு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் பார்க்கறதுக்கு. அதெல்லாம் பத்தி நம்ம அஃப்கோர்ஸ் அந்த டைம்ல பேசுவோம். நம்மளோட இன்னொரு சூப்பர் கிங்ஸ் பிளேயர் மேட் ஹென்ரி வந்து T20 சீரிஸ்க்கு செலக்ட் ஆகியிருக்காரு. ODI சீரிஸ்க்கு மைக்கேல் பிரேஸ்வெல் தான் கேப்டனா இருக்க போறாரு. அண்ட் இந்த ODI சீரிஸ்ல நம்ம கேன் வில்லியம்சன் ஃபீச்சர் ஆக போறது கிடையாது. கேன் வில்லியம்சன் SA20 ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் SA20 தான் முழுக்க ப்ளே பண்ண போறாராம். கான்வே போத் ODI அண்ட் T20ல வந்து ப்ளே பண்ண போறதுனால SA20யோட ஃபைனல் லீக் ஸ்டேஜ் கேம்ஸ் அண்ட் பிளே ஆஃப்ஸ் வந்து மிஸ் பண்ண போறாரு DSGக்காக. ODIஸ்ல நியூசிலாண்டோட விக்கெட் கீப்பரா மிச்சல் ஹே இருப்பாரு. அதுக்கப்புறம் T20ஸ்ல டெவான் கான்வே விக்கெட் கீப்பரா இருப்பாரு. நிறைய நியூசிலாந்து T20 பிளேயர்ஸ் வந்து கரண்டா பிரான்சைசி கிரிக்கெட் லீக்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறதுனால பேக் எண்ட் ஆஃப் த சீரிஸ்ல அவங்கள ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. லாக்கி ஃபர்கூசன் இன் IL T20, ஆடம் மில்னி அப்கமிங் SA20 ப்ளே பண்ண போறாரு. அதுக்கப்புறம் ஃபின் ஆலன் அண்ட் டீம் சைஃபர்ட் இன் பிபிஎல், இந்த 4 பிளேயர்ஸ்மே வந்து லேட்டா ஜாயின் பண்ணுவாங்க. LSG அவங்களோட IPL 2026 ப்ரிப்பரேஷன்ஸை இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மோசின் கான் அண்ட் ஆவேஷ் கான் இவங்க 2 பேரையும் இப்போ சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அமைச்சிருக்காங்க. ஆக்ஷன்ல LSG ஒரு ஃபாஸ்ட் பவுலர் நமன் திவாரியை 1 crore எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த பிளேயருமே வந்து சென்ட் பண்ற ஒரு ஐடியால தான் இருக்காங்களாம். ஸோ இவங்க எல்லாருமே இப்போ டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் SA20ல இவங்களோட இன்னொரு பிரான்ச்சைசிக்கு வந்து ஃபைன் டியூன் பண்றதுக்காக அமைச்சிருக்காங்க. நட்ராஜனோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில கூட துபாயில இருக்கிற மாதிரி போட்டுப்பாரு இல்லையா, அவர் IL T20ல துபாய் கேபிட்டல்ஸ், நம்ம டெல்லி கேபிட்டல்ஸோட இன்னொரு பிரான்ச்சைசி இருக்கு இல்லையா, அந்த பிரான்ச்சைசியோட இப்போ கரண்டா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அங்க வந்து கொஞ்சம் அவரோட ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்றதுக்காக இருக்காருங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து வேற கண்ட்ரீஸ்க்கு அனுப்பிச்சு ட்ரெயின் பண்ண வைக்கிறதுல புள்ளியா சொல்லி போடுறது நம்ம மும்பை இந்தியன்ஸ் தான். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து விக்னேஷ் பூத்தரை அமைச்சிருப்பாங்க சவுத் ஆப்பிரிக்காக்கு. ஸோ அதுக்கப்புறமா தான் ஆக்ஷன்ல பிக்கே பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். CSK நினைச்சாலும்
வந்து அவங்கள பிளேயர்ஸை வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அனுப்ப முடியாது. ஏன்னா அவங்களோட பிளேயர்ஸ்லாம் கரெக்டாக விஜய் ஹசாரே ட்ராஃபி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே கேஸ், நிறைய விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் தட்டிடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பாய்.